பார்த்து வருகிறோம். பீகாரில் புதிய அரசு பதவியேற்கும் விழாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் புதிய அரசு பீகாரில் பதவியேற்கும் விழாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் பாட்னாவில் புதிய அரசின் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். பீகார் மாநிலத்தில் நடந்து முடிந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார் தேர்தல் முன்பாக அவர்தான் வேட்பாளராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பட் அது டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனா தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த ஜனநாயக கூட்டணியானது எடுத்திருக்கிறாங்க. ஆகையால் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரையுமே வரக்கூடிய 20ஆம் தேதி மோஸ்ட்லி அன்னைக்குதான் பதவியேற்பு விழா இருக்கும். அன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொள்ளணும்ன்றதுக்காக அவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அழைப்பு விட்டிருப்பதாக தகவல் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அதே போல டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமே, இது போல பல முக்கியமானவர்களும், அதே போல தேவேந்திர பட்னாவிஸ் போன்ற மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சர் கலந்து கொள்கிறார்கள். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. அதே போல இங்கேயும் ஹோம் மினிஸ்டரும் அதுல கலந்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டரும் கலந்துக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த அழைப்பானது சென்றிருக்கிறது. அவரும் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.